நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள் வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் 76வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது கோவிட்-19 தொற்று பரவலானது மானிட குலத்துக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த உலகம் முழுவதும் உள்ள சுகாதாரம் மற்றும் அத்தியாவசிய சேவை ஊழியர்கள் மேற்கொண்ட அர்ப்பணிப்புமிக்க சேவைக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பரவலின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இலங்கை எதிர்பார்த்துள்ளது. அனைத்து இடங்களிலும் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதா என்பதை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்துள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அக்டோபர் மாத இறுதிக்குள் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். ரசாயன பசலை, பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளின் பயன்பாட்டை தடை விதித்து சேதன பசலை உற்பத்தி மற்றும் அதனை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் விவசாய முதலீடுகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி விவரித்தார். அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கை தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன என்பது உலகச் செய்தி. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்று பரவலானது மானிட குலத்துக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. தொற்று பரவலால் தமக்கு நெருக்கமானவர்களை இழந்துள்ள அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். நேற்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் 76வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், உலகம் முழுவதிலும் உள்ள சுகாதாரம் மற்றும் அத்தியாவசிய சேவை ஊழியர்களின் அர்ப்பணிப்புகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பிரச்சினை தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கும் பாராட்டு தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பரவலின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களை பரிமாறிக்கொள்ளவும் சிறந்த முறையில் நாடுகளை மீள கட்டியெழுப்பவும் பிராந்திய தகவல் மையம் ஒன்றை அமைப்பதற்கான ஒத்துழைப்பு உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு வழங்க இலங்கை எதிர்பார்க்கின்றது. வைரஸ் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி ஏற்றல் மற்றும் சிகிச்சை முறைமைகளை அறிமுகப்படுத்துவதில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினரின் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேகமானதும் ஆக்கப்பூர்வமானதுமான செயல்பாடுகளை ஜனாதிபதி பாராட்டி பேசினார். அதேவேளை ஆபத்துமிக்க புதிய வைரஸ் திரிபுகள் பரவல் அடைவதை தடுப்பதற்கான தடுப்பூசி உற்பத்தி, விநியோகம் மற்றும் அவற்றை ஏற்றிக்கொள்ளல் போன்றன தொடர்பில் காணப்படும் சவால்களை உடன் வெற்றி கொள்வது எவ்வாறு என்பது தொடர்பில் அடையாளம் காணப்படல் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அனைத்து இடங்களிலும் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்வது தொற்று பரவலிலிருந்து மீள்வதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருப்பினும் தடுப்பூசி ஏற்றல் வேலைத்திட்டத்தில் இலங்கை வெற்றி கண்டுள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். அக்டோபர் மாத இறுதிக்குள் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றப்படும். மிக விரைவில் 15 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டத்தையும் ஆரம்பிக்க இருப்பதாக ஜனாதிபதி அங்கு தெரிவித்தார். சுகாதார சேவை ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார், அரசு ஊழியர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பே இந்த தடுப்பூசி ஏற்றல் வேலைத்திட்டத்துக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. தொற்று பரவல் முகாமைத்துவத்துக்காக இருதரப்பு மற்றும் பல தரப்பு நன்கொடையாளர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற நிதி மற்றும் பொருள் உதவிகளால் இலங்கை பெரிதும் நன்மை அடைந்தது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். தற்போது நிலவும் சிக்கலான காலப்பகுதியில் உலகளாவிய ரீதியில் காணப்படும் பெரும் ஒத்துழைப்பு மிகவும் ஊக்கமளிக்கிறது. எவ்வாறாயினும் செய்ய வேண்டிய மேலும் பல விடயங்கள் இருக்கின்றன என்றும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். தொற்று பரவலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனையானது விசேட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு மேலும் பல சிக்கல்களை தோற்றுவித்துள்ளது. இது 2030 ஆண்டில் அடைய எதிர்பார்த்திருக்கும் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துவதற்கு பாதகமாக அமைந்திருக்கிறது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இவ்வாறான நிலையற்ற தன்மையிலிருந்து மீள்வதற்காக சர்வதேச பொறிமுறை ஒன்றின் ஊடாக அபிவிருத்திக்கான நிதி மற்றும் கடன் சலுகை உள்ளிட்ட மேலும் பல வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பது அத்தியாவசியமாகும். தொற்று பரவல் காரணமாக இலங்கை கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளது. சோகமயமான உயிரிழப்புகளுக்கு மேலதிகமாக தங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டார். ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டை பூட்டுவது மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடு விதித்தல், சர்வதேச உல்லாச பயணிகளின் வருகை வீழ்ச்சி மற்றும் மிதமான உலக வளர்ச்சி என்பன பொருளாதாரத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார்.
இலங்கையானது அதிக அளவில் அந்நிய நாட்டு செலாவணியை ஈட்டும் வழிமுறையாக காணப்படுவதும் நாட்டின் சனத்தொகையில் 14% தங்கியிருக்கும் தொழில்துறையுமான சுற்றுலாத்துறை பெரிதளவில் சரிவடைந்திருக்கிறது. சுற்றுலா தொழில்துறை மற்றும் ஏனைய பல துறைகளில் சிறிய மற்றும் நடுத்தர அளவில் ஈடுபட்டிருக்கும் வர்த்தகங்களுக்கு வட்டி நிவாரணம் மற்றும் நிதி பெற்றுக் கொடுத்தல் போன்று அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் மூலம் சலுகைகள் வழங்கப்பட்டன. நாளாந்தம் வருமானம் பெறுவோர் மற்றும் குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களுக்கு நிதி உதவிகளும் உலர் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. நாடு மூடப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறான உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதால் அரசு செலவானது அதிகரித்தது. தொற்று பரவலால் ஏற்பட்ட நேரடி பிரச்சனைகளுக்கு மேலதிகமாக ஏற்பட்ட இந்த பொருளாதார பிரச்சனைகளாவன தங்களுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக இருந்த நிதியின் இருப்பை சீர்குலை செய்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். தொற்று பரவலின் விளைவுகள் மனிதகுலத்துக்கு மிகவும் அழிவுகரமானவையாக அமைந்தன. இவற்றை விட மிக மோசமான விளைவுகளை காலநிலை பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும். அதனால் எதிர்வரும் சில தசாப்த காலத்துக்குள் இந்த உலகம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். இந்த பூமியின் ஆரோக்கியத்துக்கு முன்னர் இல்லாத அளவு மேற்கொள்ளப்படும் மனித செயல்பாடுகள் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று காலநிலை மாற்றம் குறித்த அரசாங்கங்களுக்கு இடையிலான குழுவின் சமீபத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றங்கள் மற்றும் பல்லுயிர் பரம்பல் இல்லாமல் போவதால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்காக தீர்க்கமானதும் உடனடியானதுமான பல தரப்பு நடவடிக்கை ஒன்றின் தேவை அவசியம் என்று ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களுக்கு இலக்காகும் ஒரு நாடாக அதில் உள்ள அபாயங்கள் குறித்து இலங்கை நன்கு அறிந்திருக்கிறது. இலங்கையின் தத்துவ பாரம்பரியம் ஆழமாக வேரூன்றியுள்ள என்றும் சுற்றுச்சூழல் மதிப்பை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் கௌதம புத்தர் வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கையானது பொதுநலவாய அமைப்பின் நீல சாசனத்தின் பலமிக்க நாடாக விளங்குவதோடு இதன் அடிப்படையிலேயே சதுப்பு நில கலாச்சாரம் தொடர்பான செயல்பாட்டு குழுவுக்கு தலைமைத்துவத்தையும் வழங்கி வருகிறது. 2030 ஆண்டுக்குள் நைட்ரஜன் கழிவுகளின் அளவை அரைவாசியாக குறைக்க எதிர்பார்த்திருப்பதோடு நிலையான நைட்ரஜன் முகாமைத்துவம் பற்றிய கொழும்பு சாசனத்தை நிறைவேற்றிக் கொண்டதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசடைவதை கட்டுப்படுத்தி உலகளாவிய முயற்சிகளுக்கு இலங்கையும் பங்களிப்பு நல்கியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற முன்கூட்டிய மாநாட்டில் ஆன்லைன் ஊடாக கலந்து கொண்டதன் மூலம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் உணவு மாநாடானது உலகளாவிய ரீதியில் ஆரோக்கியமானதும் நிலையான மற்றும் சமமான உணவு முறைகளை ஊக்குவித்தல் தொடர்பில் செயல்பாட்டு ரீதியிலான பிரதிபலங்களை பெற்றுத்தரும் என்று தான் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அவ்வாறான பிரதிபலங்கள் மனித சுகாதாரத்தை போன்றே இந்த பூமியின் சுகாதாரத்துக்கு மிக முக்கியமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலைத்தன்மை என்பது இலங்கையின் தேசிய கொள்கை கட்டமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். மண்வளம், பல்லுயிர் நீர்வழிகள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பில் எழுந்த பிரச்சனைகள் காரணமாக தன்னுடைய தலைமையிலான அரசாங்கம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இரசாயன பசலை, பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளின் பயன்பாட்டை தடை விதித்தது. சேதன பசலை உற்பத்தி மற்றும் அதனை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் விவசாயத்துக்கான முதலீடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இலங்கைக்குள் நிலையான விவசாயத்தை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்காக உலகளாவிய நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் பலவற்றிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஊக்கமளிப்புகளுக்கும் இந்த இடத்தில் நன்றி கூறுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். தமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது தேசிய முன்னுரிமைகளில் ஒன்றாகும். அடுத்த சில தசாப்த காலங்களில் வனப்பகுதியை கணிசமான அளவில் அதிகரிப்பதே அரசாங்கத்தின் குறிக்கோளாக இருக்கிறது. நாடு முழுவதிலும் காணப்படும் 100 ஆறுகளுக்கும் மேலானவற்றை சுத்தம் செய்து மீட்கவும், ஆறுகள் மற்றும் சமுத்திர மாசுபடுத்தலுக்கு எதிராக நிற்கவும் இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஆதரவாக ஒருமுறை உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து காபனேற்றத்தை ஆதரிப்பதற்கான அவசர தேவையை இலங்கை அடையாளம் கண்டுள்ளது. தம்முடைய மின்சக்தி கொள்கையினூடாக 2030 ஆண்டுக்குள் தமது தேசிய மின்சார தேவையின் 70% சூரிய சக்தி, காற்றாலை மற்றும் நீர் போன்ற புதுப்பிக்கத்தக்க சக்தி வலுக்களினூடாக பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். தமது பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புதல் மற்றும் தேசிய அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை செயல்படுத்தும் போதும் சர்வதேச சமூகத்தினரின் ஒத்துழைப்பை இலங்கை அன்புடன் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கும் வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வதற்கும் தமது நாட்டின் அமைவிடம் மற்றும் தமது நாட்டின் வலுவான நிறுவனங்கள், வலுவான சமூக உட்கட்டமைப்பு மற்றும் திறமையான பணியாளர்களை அதிக அளவில் பயன்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி தனது உரையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இருபது வயதுக்கும் 30 வயதுக்கும் உட்பட்ட இளம் சமுதாயத்தினருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் இந்த நாட்களில் மாத்தளை சாந்த தாமஸ் வித்தியாலயத்தில் இடம்பெறுகிறது. இது இளைஞர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சிறந்த முயற்சி என அந்த பிரதேசத்து இளைஞர்கள் தெரிவித்தனர்.
இதேவேளை இலங்கை தடுப்பூசி ஏற்றும் செயல்பாட்டில் மிகச் சிறந்த முன்னேற்றத்தை காண்பித்திருப்பதாக அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 882 பேர் குணமடைந்த நிலையில் நேற்று வீடு திரும்பினர். நோய் தொற்றிலிருந்து இதுவரை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,35,022 வரை அதிகரித்துள்ளது. மேலும் 60,000 பேர் தொடர்ந்து நோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளை நேற்றைய தினம் 1342 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 5,08,651 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று மேலும் 92 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டன. உயிரிழந்தவர்களில் 41 பெண்களும் 51 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 12,376 அதிகரித்துள்ளது. அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட்-19 தொற்று பரவலானது மானிட குலத்துக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். தொற்று பரவலால் தமக்கு நெருக்கமானவர்களை இழந்துள்ள அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். நேற்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் 76வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒருமுறை சௌபாக்கிய வாரம் ஒன்று அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த வேலை திட்டத்தை சௌபாக்கிய அபிவிருத்தி பணியகம், சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம், கிராமிய அபிவிருத்தி வங்கி, சமூக பாதுகாப்பு சபை, அங்கவீனர்கள் தொடர்பான செயலகம் உட்பட பல நிறுவனங்கள் இணைந்து முன்னெடுக்கின்றன. இந்த குறிப்பிட்ட வாரத்துக்குள் மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமுர்த்தி, வீட்டு பொருளாதாரம், சுய வேலைவாய்ப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹப்புகின் தெரிவித்தார். அது பிரதான செய்தி. அது உங்கள் கவனத்துக்கு. உலகச் செய்திகள். அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கை தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக பிரான்ஸ் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்த பதற்ற நிலையை தணிப்பதற்கு அமெரிக்கா பிரான்சுடன் சமரச முயற்சிகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளது. இதன் அடிப்படையில் $37 பில்லியன் பெறுமதியான நீர்மூழ்கி கப்பல் செயல் திட்டம் ஒன்றை ஆஸ்திரேலியாவுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தில் பிரான்ஸ் இணைந்துள்ளது. இந்த திட்டம் ஏனைய நட்புறவு நாடுகளுக்கும் கூட்டணி அங்கத்துவ நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் என்று அமெரிக்கா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது உலகச் செய்தி. அபிவிருத்தி செய்திகள். திருகோணமலை மாவட்டத்துக்குட்பட்ட மொரவெவ அத்தா பெந்திவவ கிராமத்தில் புனர் நிர்மாணம் செய்யப்படும் குளத்தின் வேலைகளை அமைச்சர் நாமல் ராஜபக்ச நேற்று ஆரம்பித்து வைத்தார். வெவ்காம் புபுதுவ திட்டத்தின் கீழ் இதன் புனர் நிர்மாண வேலைகள் இடம்பெறுகின்றன. இதன் மூலம் அந்த பகுதி வாழ் விவசாயிகள் தமது விவசாய நடவடிக்கைகளை தடையின்றி மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அது அபிவிருத்தி செய்தி. விளையாட்டுச் செய்திகள். IPL சுற்றுத் தொடரின் 33வது போட்டி நேற்று துபாயில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு எதிராக விளையாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 8 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட் இழப்புக்கு 134 ஓட்டங்களை பெற்றது. 135 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 18வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை தாண்டியது. அது விளையாட்டுச் செய்தி. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள அனைத்தும் உள்ளடங்கிய ஆப் NSPP. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அமைந்துள்ள சிறு அளவிலான சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவிக்கின்றது. இதற்கமைய கேகாலை, கம்பஹா உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான 100கணக்கான சுற்றுலா தலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு கூறுகிறது. இதன் மூலம் பிரதேச அபிவிருத்தி வாய்ப்புகள்
கிடைப்பதோடு நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தும் அனைத்து உள்ளடங்கிய ஆப் NSBP. பண பரிமாற்றல், கட்டணங்கள் செலுத்துதல், ரீலோட், கடன் அட்டை செலுத்துதல், லங்கா QR போன்ற சேவைகளுடன் வங்கி கணக்கு பலவற்றை ஒரே முறையில் பதிவு செய்து கொள்வதுடன் எங்கு இருந்தாலும் வங்கி நடவடிக்கைகளை உடனடியாக டிஜிட்டல் முறையில் செய்து கொள்வதற்கான ஒரே தீர்வு NSB ஆப். பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் மூலமாக தற்பொழுது தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். NSBP. மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள வங்கி கிளை அல்லது 0112379319 தொடர்பு கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். ரோடா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இலங்கையில் அறிமுகம் செய்துள்ள மின்சாரத்தில் இயங்கும் சைக்கிள் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கோடு இந்த சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இந்த சைக்கிள் இலங்கையில் வடிவமைத்து உற்பத்தி செய்யப்பட்டதாகும். பேட்டரி மற்றும் மோட்டார் என்பனவற்றின் உதவியோடு இது தயாரிக்கப்பட்டுள்ளது. பெடலின் உதவியோடும் இதனை இயக்க முடியும். அது பொருளாதார செய்தி. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகன ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ். வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றிரவு இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புத்தளத்திலிருந்து நீர்கொழும்பு, கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையிலான கரையோர பிரதேசங்களிலும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை அறிக்கை இன்று அதிகாலை 5:30 விடுக்கப்பட்டதாகும். மேலதிக விவரங்களை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை நாடி பெற்றுக் கொள்ளலாம். இதேவேளை சர்வதேச இணையதளமான AccuWeather.com இணையதளம் வெளியிட்டுள்ள விவரங்களின்படி கொழும்பு மாவட்ட வானிலை இன்று மேகக்கூட்டம் நிறைந்த காலநிலையாக அமையும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி ஒலிபரப்பின் போது கொழும்பு மாவட்ட வெப்பநிலை 26°C இருக்கும். இரவு வேளையில் இந்த வெப்பநிலை 30°C காணப்படும். கொழும்பு மாவட்டத்தின் வளிமண்டல தூய்மை தரப்படுத்தல் சுட்டன் 15 அமைந்துள்ளது. இது சுவாசத்துக்கு ஏற்ற சிறந்த சுற்றுச்சூழலாகும். இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேற்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் 76வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது COVID-19 தொற்று பரவலானது மாநில குலத்துக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த உலகம் முழுவதும் உள்ள சுகாதார மற்றும் அத்தியாவசிய சேவை ஊழியர்கள் மேற்கொண்ட அர்ப்பணிப்புமிக்க சேவைக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். COVID-19 தொற்று பரவலின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களை பரிமாறிக்கொள்ள இலங்கை எதிர்பார்த்துள்ளது. அனைத்து இடங்களிலும் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதா என்பதை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்கிறது. 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அக்டோபர் மாத இறுதிக்குள் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 76வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இந்த செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்கள் செவிமடுக்கலாம். நேர்கள் இந்த செய்தி அறிக்கையை www.slbcnews.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். SLBC நியூஸ் யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த செய்தி அறிக்கையை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.